சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமும் சோதனைகள் அதிகமாக வருதே. இதனால் நான் பல வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த சோதனை முடியும் நாள் எப்பொழுது? என் வாழ்க்கை என்னைக்கு மறுபடியும் மலர்ச்சி அடையும்? தொலைந்து போன சந்தோஷத்தை திரும்ப கிடைப்பதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த ஆடியோவில் கேட்க போகிறோம். சாயப்பா சோதனைகளை ஏற்படுத்துகிறாரா? ஏன் ஏற்படுத்தணும்? அவரை நம்பி வந்தால் அவர் நம்மளை ஏன் காப்பாற்றலை? இதெல்லாம் புதுசாக சாயப்பாவை கும்பிட்றவங்களுக்கும் இல்லை சாயப்பாவை பற்றி சரியாக புரிஞ்சிக்காதவங்களுக்கும் எழக்கூடிய ஆழமான சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டா எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அப்போ அந்த சந்தேகம் வரும்போது ஆழமாக பதிஞ்ச பதிவுகள் இருக்குல்ல, அது கிளாரிஃபை பண்ணும். நாம் எளிதில் எமோஷனல் ஆகக்கூடிய மனிதர்களாக இருக்கோம். நல்லவங்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? கெட்டவர்கள்லாம் ஏன் சந்தோஷமாக இருக்காங்க? இதை யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நாம் ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடுறோம். நல்லவனுக்கு கஷ்டம்தான் எப்பயும், கெட்டவன் பாரு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்தில் அப்படின்னு. ஆனால் இது உண்மைதான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு யாருக்குமே புரியல. கெட்டவர்களே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் மனுஷன்தான். நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் மனுஷன்தான். அப்போ கடவுள் ஏன் கையை கட்டிக்கிட்டு கெட்டவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்தணும், நல்லவன் துக்கமாக இருக்கிறதுக்கு ஏன் வாழ்த்தணும்? கடவுள் அப்படிப்பட்டவரா? அப்போ கடவுள் கெட்டவருக்கு துணை போகிறவரா? கெட்டவனை மட்டும்தான் வாழ வைக்கிறவரா? இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லா மனுஷனுக்கும் வந்து சேருது. நல்லவன் கூட கெட்டவனாக மாறுவதற்கு இந்த மாதிரி சிந்தனைகளும் இந்த மாதிரி சந்தேகங்களும் காரணமாக அமைஞ்சிடுது. நல்லவன் ஏன் சிறப்பாக வாழலை, கெட்டவன் ஏன் சிறப்பாக வாழறான், கர்மா, இதை நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதற்குரிய உண்மை காரணங்கள் நான் சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் ஒரு எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கோம். நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய நாம். ஆனால் கெட்டவனுக்கு அந்த எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது இல்லை. அவனுக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான். ஏன் தெரியுமா? அவன் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையாக வாழறான். அவனுக்கு எந்த ஒரு தர்மத்தையும் அவன் ஃபாலோ பண்ணலை. அவனை பல பேர் அழித்து அதில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜென்மமாக அவன் இருக்கான். கெட்டவனுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும்? அடுத்தவனை அழிக்கிறதுலையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த சொத்தையோ காசையோ தன்கிட்ட வலுக்கட்டாயமாக எடுக்கிறதுலையும் அடுத்தவனை தொல்லை கொடுத்து அதில் இன்பம் காண்பவனாக தான் இருப்பான். அப்போ அவன் எமோஷ்னலாக அவன் இல்லையே. அப்போது அவன் எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸுக்கு அவன் ஈடுபடவே இல்லை. நல்லவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். ஆனால் கெட்டவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டான். கெட்டவனுக்கு சாவே இருக்காது, இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா நல்லவனோட ஆயுட்காலத்தை விட
கெட்டவனுடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகம். ஏன்னா அவன் மனசில் எந்த விதமான ஒரு உணர்ச்சி மிகுந்த பதிவுகளை அவன் வைக்கல. ஆனால் நல்லவர்கள் உணர்ச்சி மிகுந்த பதிவுகளை மனசில் தாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய லாரி, ஒரு கண்டெய்னர் அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல, பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 டன் வரைக்கும் தான் அந்த வண்டி அந்த வெயிட்டை தாங்கும். 5 டன். அப்போ 5 டன்னுக்கு மேலே ஒரு 5.25 டன்னு, 5.5 டன்னு, ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். 6 டன்னு கொஞ்சம் கஷ்டம். 8லேருந்து 10 டன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இடம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிடிச்சி அழுத்தி 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 வச்சோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகும்போது கண்டிப்பாக கவுந்துடும், இல்லை ஏதாவது கட் ஆகிடும், உடஞ்சிடும், அது ஆபத்தில் கொண்டு போய் சேரும். இல்லை, ஒரு வண்டினா இவ்வளோதான். அதுக்கு தான் சட்டம் ஒரு லாரிக்கு, ஒரு கண்டெய்னருக்கு, ஒரு டிராக்டருக்கு இவ்வளோதான், இத்தனை டன்னு தான் வெயிட் ஏற்ற முடியும் அப்படின்னு ஆஸ் அ ரூல்ஸ். அதை மீறினா அது ஆபத்து. ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க போவாங்க, அந்த வண்டியோ சாஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும், டெஃபினட்டாக உயிர் சேதம் வரும். பொருட்சேதத்தை பற்றி கவலைப்படுறதை தாண்டி உயிர் சேதம் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா நாட்டிலையுமே அந்த கவர்மெண்ட்டு உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக பலவிதமான செலவுகள் பண்ணுவதற்கும் தயாராக இருப்பாங்க. ஏன்னா உயிருக்கு விலையை கொடுக்க முடியாது, அப்படிப்பட்டது தான் மனுஷனுடைய உயிர். அந்த உயிர் பாதுகாப்பு முக்கியன்றதுக்காக தான் அந்த லாரிக்கு ரூல்ஸ் பேசுனது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு நாம் இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆபத்து வரும்போது தான், ஏதோ ஒரு உயிர் பலி நேரும்போது தான் அந்த டிரைவருக்கும் அந்த லாரியை இயக்கிற முதலாளிக்கும் புரியும். அது வரைக்கும் புரியாது. அப்போ அந்த லாரிக்கும் அத்தனைக்கும் இவ்வளோதான் டன்னு, இவ்வளோதான் வெயிட் ஏற்ற முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனால் நல்லவர்களாக நினைக்கக்கூடிய நாம் மனசில் அந்த 5 டன்னுக்கு உண்டானதை தாண்டி ஏத்தனா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் 5 இன்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பாரத்தை ஏற்றுறோம். அதனால தான் நம்மளால் நகர முடியல. சில பேர் சொல்லுவாங்க, மூச்சு விடுறது கூட ரொம்ப கடினமாக இருக்குது. உங்கள் மூச்சு காற்று ஏன் திணறுது தெரியுமா? சில பேரோட மூச்சு ஒரு நிமிஷத்தில் இத்தனை நொடிகள் தான் விடணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இந்த நொடிகள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் 30 செகண்டோ 30 தடவையோ ஒரு நிமிஷத்துக்கு, 30ஓ இல்லை 40ஓ எனக்கு சரியாக தெரியல. நெட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நான் செக் பண்ணேன். ஆனால் நாம் விடுறது அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. அப்போ மூச்சை உள்ளே ஆழ்ந்து சுவாசத்தை எடுக்கவோ வெளியேற்றவோ நம்ம இல்லை, வேக வேகமாக மூச்சு விடுறோம். ஏன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மனபாரம். உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலான விஷயம், செய்திகள் வந்துச்சுன்னா உங்கள் மனசில் அந்த படபடப்பு அதிகரிக்குது. படபடப்பு யாராருக்கெல்லாம் அதிகரிக்குதோ கமெண்ட் பண்ணுங்க. இவங்க அத்தனை பேரும் நெஞ்சில் பாரத்தை அதிகமாக சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனுடைய பின் விளைவுகள் தான் இந்த விளைவுகள். பாரத்தை அதிகமாக சுமக்கிறீங்க. கெட்டவன் இந்த மாதிரியான விஷயத்தை சுமக்கவே இல்லை. அவனுக்கு அடுத்தவனுடைய அழிவு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அவன் எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படவே இல்லை. ஆனால் நல்லவர்கள் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம். ஒரு அழிவு ஏற்படும் போதோ, ஒரு இழப்பு ஏற்படும் போதோ, ஒரு அவமானம் ஏற்படும் போதோ நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள்
உங்கள் வாழ்க்கையில் நடந்த மோசமான விளைவுகளின் பதிவுகளே, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நான் ஆழ்ந்து பார்த்துட்ருக்கேன். நானும் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய பார்க்குறேன். நம்ம லைஃப்பில் என்ன ப்ளஸ் நடந்திருக்குது, என்ன மைனஸ் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ளஸ்ஸை தேட வேண்டியதாக இருக்குது, மைனஸை சட்டுன்னு சொல்லிடலாம் போல இருக்குது. அப்போது எதெல்லாம் உங்கள் மனசில் ஆக்கிரமிப்பு செய்யுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையையும் லீட் பண்ணுதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனசில் பாரம் அப்படின்றது ஒன்று இல்லாமலே முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி சம்டைம்ஸ் அந்த பாரம் ஏறதானே செய்யுது. அப்போது நம்ம மனசுக்கு சரியான பயிற்சிகளே நம்ம கொடுக்கல. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே பயிற்சி தான். பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு குறையும் போது தான் மனுஷனுடைய புத்தி தடுமாறுது. இது ஆய்வு சொல்லுது. ஸோ எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்டது தான். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் தன்னோட கட்டுப்பாடை ஆர்டர் பண்ண தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு திடீர்னு நம்ம மூக்கு இருக்குது, மூக்கோட நுனியில் என்னமோ ஒன்று குடையிற மாதிரி கூசுகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல மூக்கில் கண்டிப்பாக சொரிஞ்சுப்போம். அப்போது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த நல்லா ஆழமாக யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரமிப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியல மனுஷனுக்கு. அது தெரியாத வரைக்கும் தான் அவன் தன்னை மதிப்பை இழக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும், பர்டிகுலராக 5 அறிவு இல்லை 6 அறிவு உயிரினங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிப்புன்னு சொல்லுவோம். திடீர்னு பிக்குதுன்னா என்ன பண்ணுறீங்க, கைக்கு எப்படி அந்த மூக்கில் பிக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த பிரெயின் சொல்லுது, அந்த பிரெயினில் ஒரு பதிவு இருக்குது. நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களாக இருக்கும்போது நமக்கு அம்மா சொரிஞ்சு விடுவாங்க. ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது சொரிஞ்சு விடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. எறும்பு கடிச்சா அந்த குழந்தை அழுவும். அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, சொரிஞ்சு விடுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், எறும்பு கடிச்சா அந்த இடத்துல பிக்கும், அப்போ நம்ம கை அந்த இடத்துல போகும். இது எல்லாமே மூளையில் ரிஜிஸ்டர் ஆன விஷயங்கள். இது பல ஜென்மத்தில் கிடைச்ச பதிவுகளாக இருக்கலாம், இல்லை அந்தந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளாக இருக்கலாம். அப்போ உங்கள் பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் மாதிரி ஒரு மெமரி ஸ்பேஸு, ஒரு மெமரி அந்த ஸ்பேஸில் இது பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாமே நம்ம உடம்பு ஒரு செல்லு தான், எல்லாமே அணுக்கள் தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுனா அது சயின்ஸாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏதாவது ரெடியூஸ் ஆகும்போது தான் மூளை தனது கட்டுப்பாட்டை இழந்துடுது. ஓவராக ரெடியூஸ் ஆகும்போது சுத்தமாக கட்டுப்பாடை இழந்துடுது. அப்போது கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த உயிரும் அவங்கள விட்டு போயிடும். இது இயல்பாக நடக்கிறது, இதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம பிரெயின், நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பிரெயினில் போயிட்டு இதாகுது. அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதெல்லாம் அந்த மூளையில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது ஆல்ரெடி. அப்போ இந்த படபடப்புலாம் என்ன காரணம்னா, ஆழ் மனசில் நாம் ஏற்படுத்திக்கிட்ட மோசமான உணர்ச்சி மிகுந்த சம்பவங்களின் தொகுப்பு. அப்போ இங்கே இருந்து நாம் கடந்து வர முயற்சி செய்யணும். அப்போ உங்களுக்கு வந்தது சோதனை இல்லை, சோதனையால் வேதனையே நீங்கள் படலை. உங்கள் மனசில் ஆழமான பதிவுகளுடைய எதிரொலி. அப்போது நீங்கள் எல்லா வழியையும் சிறப்பாக செய்கிறீங்க. உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை எடுக்க தவறுறீங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
அந்த குப்பைகள் அதிகரிக்குது. அங்கே இருந்து நாற்றம் உள்ளுக்குள்ளே வருது. அப்போது எங்கே சுத்தம் பண்ணணுமோ அங்கே சுத்தம் பண்ணால் இந்த பிரச்சனை இல்லை. சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அங்கே இருந்து தான் புழுக்கள் வருது, அங்கே இருந்து தான் வண்டுகள் வருது. ஒரு வீட்டில் எந்த வீட்டில் சுத்தம் இல்லையோ அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த பூச்சிகள் இருக்கும். முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, அதிகமாக காசு இருந்தால் கரப்பாம்பூச்சி வரும் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது. எங்கே குப்பைகள் அதிகமாக இருக்குதோ, எங்கே இருட்டாக இருக்குதோ அந்த இடத்துல கரப்பாம்பூச்சிகள் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குதுன்னா அப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருட்டடிஞ்சு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். இருட்டாக இருந்தாலும் வரலாம், ஆனால் குப்பையாக இருந்தால் நிச்சயமாக வரும். சில பேர் நைட்டு பாத்திரத்தை விளக்காமல் அடுத்த நாள் காலையில் விளக்குவாங்க. நீங்கள் நைட்டு பாத்திரத்தை சுத்தமாக கழுவி வச்சுட்டு பாருங்கள், அடுத்த நாள் காலையில் கரப்பாம்பூச்சி நிச்சயமாக இருக்காது. உணவு இருக்கிற இடத்துல உயிர் இருக்கும். இது நமக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தா பாடம். இது நம்ம அன்பே செயலில் நிறைய பேசியிருக்கோம். அப்போ நம்ம ஆழ் மனசில் அவ்வளோ குப்பைகள் இருக்கிறதால தான் அந்த இடத்துல இந்த துன்பங்கள் அப்படின்ற ஒரு உயிர் முளைக்குது. எங்கெங்கெல்லாம் உணர்ச்சி மிகுந்த மனிதர்கள் இருக்காங்களோ அங்கே நிச்சயமாக துன்பங்கள் அடித்து சொல்கிற 100% இருக்கும். இதை நீங்கள் இது கம்பேர் பண்ணுங்கள். இதை மனசில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த எங்கே குப்பைகள் இருக்கோ அங்கே பூச்சிகள் இருக்கும். அப்போ எங்கே உணர்ச்சி மிகுந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கே துன்பங்கள் முளைக்கும். அப்போ எனக்கு துன்பங்களே இருக்கக்கூடாதுன்னா நீ எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோ. ஐயோ, அது எப்படி எடுத்துக்க முடியும்? இங்கே தான் நீங்கள் முரண்படுறீங்க. அப்போ எடுத்துக்க கூடாது, என் பாரத்தை கீழே இறக்கி வைக்க மாட்டேன்னு சொல்வதற்கு இது சமம். அது எப்படிங்க எடுத்துக்க முடியும்னா, ஓகே எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. அதை தூக்கி போட சொல்லியாச்சு. இல்லை அது ஒரு உயிர் தானே, இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உயிரே உங்களை கொல்லும். எந்த உயிர்? சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அழுக்கின் மூலமாக வந்த உயிரினங்கள் இவை அனைத்தும். அந்த உயிரினங்கள் உன் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டு அப்படின்னா, நாம் ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புளிக்குழம்போ ஏதோ ஒரு குழம்பு நல்லா கருப்பாக நல்லா சிகப்பாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த மாதிரியான பூச்சிகள் உள்ளே விழுந்துட்டா என்ன ஆகிறது? தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், பேதி, ஃபுட் பாய்சன் எல்லாமே ஆகும். ஹாஸ்பிட்டல் போகணும். சில பேருக்கு ரொம்ப ஏஜ்டானவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா உன் வீட்டை நீ சுத்தப்படுத்தலை, அதனால் பூச்சிகள் நிறையா உருவாச்சு. அப்போ உன் மனசை நீ சுத்தப்படுத்தலை, அதனால் துன்பங்கள் அப்படின்ற பூச்சிகள் அது முளைஞ்சுது, அது பெருசாச்சு, அழிக்க முடியாத அளவுக்கு உன்னோட உடம்பை கொல்லுது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கு உண்டான பாக்டீரியா பலம் இழந்துடுச்சுன்னா உடம்புல நோய்கள் தொட்டுற மாதிரி உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் கட்டுப்பாடு இல்லாமல் பெருகிக்கிட்டே இருந்துருச்சுன்னா உனக்கு துன்பங்கள் உனக்கு பெரிய தொடர்கதையாக நிற்கும். அப்போ நல்லவன் ஏன் இப்படி இருக்கான், கெட்டவன் ஏன் இப்படி இருக்கான்? அப்போ நல்லவனை என்ன பண்ணுறான், கெட்டவனாக மாறணும்னு சொல்லி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கும் போது அவனுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா பொறுப்பானவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல, ஏன்னா அது சுமையாக நினைக்கிறாங்க. அப்போது நம்ம பொறுப்புகளை சுமையாக நினைக்காம, அது சுமைதான், ஆனாலும் அது ஒரு சுகமான சுமைகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பீங்க. நம்ம ஓயாமல் உழைக்கிறோம், நம்மளை சுற்றி 1-2 பேர் இப்படி உழைக்கிறியே, உன்னை யாராவது மதிக்கிறாங்களா? நீ நல்லதுக்கு எவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்க, உன்னை யாராவது
ஒருவேளை சோறு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களா? உன் சொந்த பந்தங்கள் உன்னை கண்டுக்கவே இல்லை பார்த்தியா? அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லும்போது அதை நம்ம மனசில் உள்ள கொண்டு வந்துட்டா அங்கே தான் நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த செய்திகள் எங்கேருந்து வந்திருக்கு? வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வந்திருக்குது. அது ஆபத்தை கொடுத்த செய்தி. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல ஒப்பீனியன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை தூண்டி விடணுன்றதுக்காகவும் சொல்லலாம். உடனே நாம் என்னை பார்த்தியா தூண்டி விடுறாங்க, என்னை உசுப்பேத்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா நாம் வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்ம வெறுத்துட்டாலும் அது நமக்கு பிரச்சனையாக நிற்கும். எனக்கு இது தேவைப்படக்கூடிய செய்தியா தேவைப்படாத செய்தியா? இது அவங்க என் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன்னா நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர் லிஸ்ட்டில் சேர்ந்துடுவேன். அது எனக்கு பாரத்தை கொடுக்கும். அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லட்டும், நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ப்ளஸ் இந்த ஒரு பாயிண்ட்டையும் வச்சுக்கணும். வேலைகள் செய்யும் போது தான் நம்ம கர்மாக்கள் அழியுது. நீ எப்பப்பெல்லாம் வேலை செய்கிறியோ அப்போல்லாம் என்ன உன் கர்மாக்கள் அழிவுது. கர்மாக்கள் அழிஞ்சிடுச்சுனாவே போதும், உன் வாழ்க்கையில் புதுசான விஷயங்கள் நல்லதுக்காகவே நடக்கும். ஏன் மோசமான விஷயங்களே நம்ம சுற்றி நடக்குது அப்படின்னா நாம் இதை அழிக்கலை, வளர்க்குறோம். அப்போ நீங்கள் சாயப்பா பல இடத்துல உங்களுக்கு புத்திமதிகள் சொல்லிட்டு தான் இருக்காரு. நல்லா பாருங்க, உங்களுக்கு புத்திமதிகள் வருதா இல்லையா? எங்கே இருந்தோம் எத்தனையோ பேர் சாயப்பாவை பற்றி பேசுகிறாங்க. எத்தனையோ பேர் நல்ல நல்ல விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம காதுக்கு வருது. இந்த சோசியல் மீடியான்றது அழிவையும் தரும், வளர்ச்சியையும் தரும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புக்கை தேடி ஓடணும். ஆனால் இப்போ புக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூடியூப்பில் போனால் கிடைக்கிது. ஆன்மீகத்தை பற்றி போனோமா, ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு கைட் பண்ணுறாங்க. எல்லாருமே சூப்பராக சிறப்பாக பண்ணுறாங்க. நல்லவங்க நல்ல விஷயத்த சொல்கிறேன். பட் இதுக்கு எதிராகவும் இருக்குது. ஒரு நடிகையை பற்றி அவதூறாக பேசுகிறது, இதெல்லாம் நாம் அந்த மோசமான பதிவுகளை நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. இது மாதிரி இந்த கிசுகிசுவான உண்மைகள், அது உண்மையாக இருந்தால் என்ன, பொய்யா இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் அதுக்கும் நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும், விலகி இருக்கணும். ஏன்னா இந்த கிசுகிசுக்க படுகிறவர்களும் மனுஷங்க தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நாம் நல்லவனாக இருக்கோமா, நாம் கெட்டவனாக இருக்கோமா, அந்த ஆராய்ச்சி தான் முக்கியம். அதை தாண்டின ஆராய்ச்சி வாழ்க்கையில் ஒரு வீணான ஒரு பாதையை தான் அது உருவாக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்களை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம், சில விஷயத்தை பேசாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் தாண்டி சில விஷயங்களை இருந்து ஒதுங்கி இருப்பது நம்மளுடைய அறிவாளித்தனம். அப்போ நல்ல பதிவுகளும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்குது, மோசமான பதிவுகளும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்குது. யாருடைய தனிப்பட்ட அந்தரங்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணால் நாம் மோசமான மனிதர்கள் தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு நியூஸ் வைரல் ஆகுதுன்னா அது நிச்சயமாக சொல்கிறேன் 80% அது ஒரு மோசமான இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களோட அந்தரங்கத்தை பற்றி இருக்கும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கறது இருக்கிறதுலே மகா பெரிய ஒரு கேவலம். ஆனால் அதை சொல்கிறவங்க அதுக்கு நியாயப்படுத்துவாங்க.
அப்போ நாம் அதை ஏன் ஓகே பண்ணுறோன்னா நமக்கு அது பிடிச்சிருக்கிறதால நம்ம ஓகே பண்ணுறோம். இப்போது நீங்கள் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா உங்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்ற ஒரு பேசிக் ரூல்ஸ் கூட நமக்கு இங்கே தெரியல. வாழ்க்கையில் ஏன் மனுஷன் தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறான் அப்படின்னா, அவன் தன்னை பார்க்கவே இல்லை. தன்னை சுற்றி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அந்த சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக மட்டும்தான் அவனோட மனசு, அவன் புத்தி போகுது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனே, அந்த குரங்கு பொம்மைங்க மாதிரி இருக்கணும். எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும். மற்ற இடத்துல பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. உனக்கு அந்த கண்ட்ரோல் சின்ன வயசில் இருந்து வந்திருந்தா இந்நேரம் நீ புனிதமான மனுஷனாக மாறி இருந்திருக்கலாம். நம்ம மோசமான பதிவுகள் தான் உள்ள நிறைய வச்சுருக்கோம். அதனுடைய தாக்கம்தான் கனவுகள். ஏன் சில பேருக்கு மோசமான கனவுகள் வருது? ஏன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகிற மாதிரி கனவுகள் வருது? ஏன் பிரிஞ்சு போகிற மாதிரி கனவுகள் வருது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசில் வச்சிருக்கக்கூடிய பதிவுகள். அப்போது இதெல்லாம் நம்ம விரும்புகிறோமா அப்படின்னா, நாம் நமக்கு வந்தால் அதை விரும்பலை, ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்தால் அதை நாம் விரும்புகிறோம். இது உண்மை. ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ரோட்டில் ஒரு பைக்கில் நாம் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ரோட்டை சுற்றி ஒரு பெரிய கூட்டம். அந்த இடத்துல ஒரு லாரியும் ஒரு காரும் ஆக்சிடெண்ட் ஆகி எதிருமா ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ணுறோம், அங்கே பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அந்த கூட்டத்தில் பார்க்குறோம். நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறோம், என்னங்க ஆச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அடிதாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. ஓ அப்படிங்களா சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். இதில் என்ன ஆர்வம் அப்படின்னா, ஏதாவது ஆயிருந்தா, கை தனியா காலு தனியா, அப்போ அது இடத்துல நின்று இருப்போம். அது சரி, அதே மாரி அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னா அது ஒன்றும் தேராதுங்க, ஸ்பாட்டை விட்டுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க, கண்டிப்பாக தேராதுங்க. யார் சொல்லுவா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் தாங்காது. அதில் கண்டிப்பாக போயிடும்னா என்ன அர்த்தம்? அதே சம்பவம் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தால் துடிக்க மாட்டோம். நீ துடிக்க வேண்டாம், அதுக்காக இப்படி கேவலமாக நினைக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அந்த நேரத்தில் உன்னோட கடவுளை கூப்பிடு, அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. மனசார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு போங்க. இதை நாம் செய்கிறதே இல்லை. இதனா நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் சொல்லலை. ஏன்னா அன்பேசாய் குடும்பம் ஒரு சொக்க தங்கம். வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட உரையாடலை சொல்கிறேன். ஸோ மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வெளி விஷயங்கள் இந்த மாதிரி துன்பத்தை ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் நமக்கு அதை தாங்கிக்க முடியல. அதுதான் கனவுகள் மூலமாக நமக்கு சேருது. ஏன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நமக்கு வர மாதிரி கனவு வருதுன்னா, நீ அந்த விஷயத்தை இன்வால்வ் ஆகியிருக்க, அதை அந்த ஏதோ விஷயத்தை ஆர்வமாக கேட்டுருக்க, ஆர்வமாக பார்த்துருக்க. இந்த சோசியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த சிசிடிவி கேமராவில் இருந்த பதிவுகள்னு சொல்லி சில நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன சொல்ல போகிறாங்க? சொல்கிறது கரெக்டு, பாதுகாப்பாக போகணும் வரணும் அப்படின்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை பார்த்து எப்படிலாம் இருக்குது பாருங்க. இந்த பதிவுகள் தான் நமக்கு ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட இப்போ ஆக்சிடெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் உடனே சொல்லுவீங்க, இல்லை முன்னாடி வாகனங்கள் கம்மி அப்படின்னு. வாகனங்கள் கம்மி தான், ஆனால் வாகனங்கள் இருந்தது தானே, இல்லாமலாம் இல்லைல்ல. ஆனால் முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளவோ டெவலப்மெண்ட். இப்போ எத்தனை ரோடுகள் பார்த்தீங்கல்ல, இப்போ எத்தனையோ என்ஹெச் ரோட்ஸ்லாம் தனியாக போகுது. ஊருக்குள்ளே போகாமல் வேற ஒரு ஊரை நீங்கள் போகலாம்.
அன்னைக்கு ஒரே ரோடு தான், வேறு ஊருக்கு போகணுன்னாலும் அந்த ஊருக்குள்ளே வந்து தான் போய் ஆகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. 8 வழி சாலை, 4 வழி சாலை அப்படி இப்படின்னு சொல்லி அசுத்துறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி ஏன் நடக்குதுன்னா, மனுஷங்களோட மனசில் அந்த பதிவுகள், இந்த மாதிரி ரோட்டில் பார்த்து போகணும், ஆக்சிடெண்ட் ஆகிடும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுன்னு நாம் முடிவு எடுத்துட்டோம். நீ தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்க ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு, அது ஆகுது. ஏன்னா நீ ஏற்கனவே பார்த்த சம்பவங்கள் விரும்பி சுவாரஸ்யமாக நீ பார்த்துருக்க. பேயை எல்லாருக்கும் பிடிக்காது, பேயை பார்த்தா பயம். ஆனால் பேயோட படத்தை ஏன் விரும்பி பார்க்குறாங்க? ஒரு ஆக்டர் தொடர்ந்து இந்த பேய் சம்மந்தப்பட்ட படத்தையும் எடுத்து 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 இன்னைக்கு கடைசியாக ஒரு படம் எடுக்கும்போது ஓடலை. ஏன்னா எல்லாத்துக்கும் சுவாரஸ்யம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னும் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறதால. என்ன ஒன்றுமே இல்லைங்க, பெருசாலாம் ஒன்றும் த்ரில்லிங்லாம் இல்லைங்க, உட்காந்து பார்க்கலாங்கன்னா படம் போயிடுச்சு. அவனுக்கு த்ரில்லிங் தேவை. அதாவது அவன் தேட்டரில் படம் பார்க்கும்போது 3D கண்ணாடியை போட்டுக்கிட்ட படம் பார்த்தா அந்த பேய் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி காட்சி இருந்தால் செம்ம படங்க, செம்ம த்ரில்லிங்கன்னு. ஓகே, செம்ம படம், செம்ம த்ரில்லிங், கரெக்டு. அதே நீ உன் வீட்டில் தனியாக இருக்கும்போது கரண்ட்டு போகும்போது உன் பக்கத்தில் பேய் வந்தால் அப்பயும் உனக்கு த்ரில்லிங்காக இருக்குமா? அப்போது மனசுக்கு பிடிக்காததை எது நம்ம பார்த்து பலகீனப்படுத்துதோ அதை நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தொடர்கதையாக அமையுது. அப்போ இதில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இங்கே எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக இதை மாற்றிடலாம். ஸோ கடவுள் சோதனை தரல, நீங்கள் உங்களை தொடர்ந்து சோதனையிலே வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இல்லை, அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இத்தனைக்கும். இதில் இருந்து கடக்கணும், இதில் இருந்து மீண்டு வரணும்னு நான் சாய்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க வேண்டியதை மட்டும் பாருங்கள், கேட்க வேண்டியதை மட்டும் கேளுங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு வெற்றி நிஜம் சாயின் சத்தியம் பப்ளிஷ் ஆகும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க அதை பார்த்து காலையில் உங்களோட பிரார்த்தனைகள் அத்தனையும் அந்த வெற்றி நிஜம் சாயின் சத்தியத்தை கீழே போடுங்க. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே நான் அந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடியதை பார்த்து சாய்பாக்கு ப்ரே பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லா பிரார்த்தனைகளும் அதில் போட்டுடுங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி 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 போடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம பிரார்த்தனையில் வச்சுட்டோம் அப்படின்னா அதை பற்றி நினைக்கக்கூடாது. உங்கள் மற்ற வேலைகளை மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.